இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, பட்னி இருக்கிறதுனா என்னன்னு சொல்றேன். கரெக்டான நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் எடுத்துட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் எதுவுமே கம்மியாகாம இது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு இருக்கிறது ஃபாஸ்டிங். இது எதுவுமே பண்ணாம பசியில காஞ்சி நெத்திலிக்காரோட மாதிரி சுத்தினா இதுக்கு பேர் பட்னி. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பின்னாடி இருக்க சயின்ஸ் இந்த வீடியோல சொல்றேன். நம்ம உடம்புல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரே ஹார்மோன் இன்சுலின் தான். ஸோ அப்போ இன்சுலின் அதிகமா இருந்தா ஃபேட் அதிகமா ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆன ஃபேட் சீக்கிரமா பர்னும் ஆகாது. இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு மெயின் ரெஸ்பான்சிபிளா இருக்க ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் தான் புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ். முக்கியமா இன்சுலின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா அதிகமா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான். இந்த இன்சுலின் லெவல் எப்ப கம்மியா இருக்குன்றது பாத்தீங்கன்னா நம்ம வயிறு எப்பப்பெல்லாம் காலியா இருக்கோ அப்பப்பெல்லாம் இந்த ஹார்மோனும் கம்மியா தான் இருக்கு. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கப்ப பிளட்ல இருக்க குளுக்கோஸ் அப்புறம் மசில் ஸ்டோர் இருக்க கிளைகோஜன் ஃபியூலா யூஸ் ஆயிட்டு அட் லாஸ்ட் ஃபேட்டை ஃபியூலா யூஸ் பண்ணி நம்ம உடம்பு ஒர்க் ஆகுது. எக்ஸாக்ட்லி சொல்ல போனா அந்த இடத்துல ஃபேட் லாஸ் நடக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட்ல குளுக்கோஸ் லோட் இல்லாதனால சுகர் லெவலுமே கண்ட்ரோலா இருக்கு. அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது, ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிபி கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம விமன்ஸ்ல இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா இதுவே கியூர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபேட்டி